பேசிட்டுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், நபிமார்கள், ரசூல்மார்கள், ஷஹதாக்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹினுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, குறைந்தது பஷாரத்தாக, சுப செய்தியாக அல்லாஹுடைய வாக்குறுதி நன்மை செய்பவர்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்பதை சொல்வதற்காக வேண்டி ஒரு அரை மணி நேரமாவது நான் பேசலாம் என்று நினைத்தேன். அதிலே 10 ஒன்றாக 110 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். ஒரு 2 நிமிஷம் அதிகமாயிட்டா எதுவும் பொறுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த சேவை குழுவை கொடுத்திருக்கின்றான். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆச்சு இந்த சேவைக்குழு ஆரம்பிச்சு. கரெக்டுங்களா ஐயா? 13 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு திருப்பூர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நாம் நினைக்கணும். சுருக்கமாக நான் சொல்றது என்னன்னா, சமுதாயத்தில் எல்லா தள மக்களையும், எல்லா தட்டு மக்களையும் நம்ம சேர்ந்து பார்த்து அவங்களை சென்றடைந்து என்னென்ன வேணுமோ அப்படி செய்யறது ஒவ்வொரு பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகளின் பொறுப்பாக இருக்கிறது. நம்ம யாரை குறை சொல்றதுக்கல்ல, சில பள்ளிகள் அது செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்றாங்க, ஒரு பள்ளியினுடைய நிர்வாகிகள் எப்படின்னா, அந்த மஹல்லா அந்த பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய கடமை எப்படி நினைக்கணும்னா, ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்கணுமா. இப்போ மஹல்லாவில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்க்கணும். மஹல்லாவை தவறான வழியில் ஒருத்தர் போறான்னு அவர் திருத்தணும். ஒருத்தர் தவறான செயல்கள் செய்ய அவர் திருத்தணும். அவருக்கு படிப்பு செலவு வேணுமா அதை செய்யணும், மருத்துவ செலவா அதை செய்யணும். எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய, எப்படி எழுத்து சுருக்கமாக சொன்னாங்க, ஒரு குழந்தைக்கு தந்தை எப்படி உதவியாக இருப்பாரோ அந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி, இதுல 100க்கு 100 இந்த அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை செய்யக்கூடியவர்கள் தான் சேவைக்குழு என்றால் அது ஏதோ பேருக்காக உங்களுக்காக வேண்டி நான் சொல்லல, உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதை நிரந்தரமாக்குவானாக. இதை செய்யக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா உயர்ந்த சுவனத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அதே மாதிரி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இப்ப சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இறங்கி செய்யணும். நம்ம டாக்டர் சாப் சொன்ன மாதிரி அவங்களாம் களத்துல இறங்கி செய்யணும். இப்ப டாக்டர் சாப் நமக்கு மிகப்பெரிய உதவியாளராக இருக்கு. அவர் பேரே நசீர், உதவியாளர் தான். அவர் எப்படி உதவியாளர் நம்ம பார்க்கிறோம்னா, ஹதீஸ்ல இருக்கு, லைசல் ஹபர்கள் முராயனான் இருக்குது. எதுவுமே கண்ணால நம்ம பார்த்தா தான் தெரியும், வாய் சொல்லால ஒரு செய்தியை சொன்னா தெரியாது. அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் தெரியும். ஒண்ணு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் சாப் 2 விஷயம் சொன்னாரு. அந்த 2 விஷயமே ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஒண்ணு எவ்வளவுதான் உதவி செய்யணும்னு சொன்னாலும் மக்கள் சோம்பேறித்தனத்தின் காரணமாக தயாராகணும். எல்லாம் உதவி செய்யவங்க தயார், அந்த ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. ஆனா அவங்க தயாராகல. அது அவங்களுக்கு உண்டான ஒரு பொடுபோக்கு. 2வது விஷயம் என்னன்னா, இப்ப 2 விஷயம் சொன்னார். ஒருத்தர் பிசியோதெரப்பி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் சாப் பார்த்தவன என்ன சொல்லிட்டாரு, பிசியோதெரப்பினால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறனால அது வேஸ்ட் செலவு அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. இப்போ அது தெரியாதவங்க என்ன செய்வாங்க, சரி நம்ம உதவி செய்யறோம் செஞ்சுட்டே இருப்போம், அவங்களும் செய்வாங்க, யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. அவங்க கொஞ்சம் அவசரமா பேச கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஆக நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்தந்த ஃபீல்டுல உள்ளவங்க அந்த துறையில இருக்கும். டாக்டர் இருந்தா தான் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத செலவு தவிர்க்க முடியும். இது ஒண்ணு. 2வது எல்லா ஃபீல்டுல உள்ளவங்க இதில் இறங்கி செய்யணும். நம்ம உலமாக்கள் இதில் நம்ம சேர்ந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் செய்யணும். நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் சுப செய்தியா இந்த என்னுடைய சப்ஜெக்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பஷாரத்தின் மூலமாக ஆலிம்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி வச்சிருக்கிறீங்க. எல்லோருக்கும் சுப செய்தியாக
நமக்கு ஹதீஸ்லயும் நமக்கு இமாம்னு சொல்றாங்க, நீங்க எல்லாருமே யாரெல்லாம் உலமாக்களை உலமாக்க கண்ணியப்படுத்துதுன்னா அவருடைய பாரத்தை குறைக்கிறது, அவருக்கு உதவி செய்யறது, பொருள் உதவி செய்யறது, அவரை கண்ணியப்படுத்துறது, குடும்பத்துக்கு உதவி செய்யறது, அவருடைய சம்பளத்தை அதிகமாக்குறது, தேவையை உணர்ந்து அவங்களுக்கு விலைவாசிக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை இது எல்லாமே சேர்ந்துடும். யார் யாரெல்லாம் இந்த சிந்தனையில இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சுப செய்தி கூட்டத்தினால நான் சுப செய்தியா சொல்றேன், நம்மளுடைய முடிவை அல்லாஹ் ஆளாக்குவார். யார் ஆலிம்களும் கூட இருக்கிறாங்களோ, ஆலிம்களுக்கு உதவி செய்யறாங்களோ, ஆலிம்களை கண்ணியப்படுத்துறாங்க, அது எந்த விதத்திலே இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தினுடைய முடிவும் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் நல்ல முடிவை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் முடிவு நல்லா இருக்கணும். அந்த முடிவு நல்லா இருப்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் யார் யாரெல்லாம் இந்த இதிலே பங்கெடுத்து ஆலிம்களை கண்ணியப்படுத்தக்கூடிய காலமெல்லாம் அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அழகிய முடிவை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்ற சுப செய்தி இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இன்னொன்னு நம்ம சாதிக் ஹாஜியார் பத்தி நம்ம சொல்லணும். அதுக்கு இடையில இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நம்ம MAK ஹாஜியார், அதாவது இந்த பள்ளிவாசல 2011 நான் தொழு வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல கால் எலும்பு முறிஞ்சிருச்சு. அந்த மூட்டு எலும்பு முறிஞ்சிருச்சு. அது 7 மாசம் 8 மாசம் நான் ரொம்ப ஒரு விக்கெட்டான சூழ்நிலை இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் நன்றியும் நம்ம சொல்லி பார்க்கணும். அப்போ சேவை குழு 2012 ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே உலமாக்களுக்கு உதவி செய்யணும் எண்ணத்தை MAK ஹாஜியார் சேவைக்குழு அப்பயே ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இது யார் நீங்க இப்ப இருக்கிற சேவைக்குழு நினைச்சுக்காதீங்க, நான் நன்றிக்காக நான் சொல்லிக்கிறேன். அப்போ நான் 7 மாசம் வீட்டில் ரெஸ்ட்ல இருந்தேன். அப்போ MAK ஹாஜியார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அசதுல்லா ஹாஜியார் 7 மாசத்துக்கு என்ன குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து விட்டார். அல்லாஹ் தஆலாவுடைய குடும்பத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவானாக. ஆக அப்படி ஒரு இடத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அது ஒன்று சொல்றேன். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க செஞ்சீங்க, அது நிறைய விளக்கமா சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்ற 17ஆம் ஜுஸ்ல ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், சொல்லுங்கள் வஃஅலுல் கைர லஅல்லக்கும். ஒருத்தர் இரவெல்லாம் தொழுதுட்டு இருக்காரு, பகல்லாம் நோன்பு வச்சிருக்காரு. இப்ப நம்ம சல்மான் சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்க முன்னோர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அடிப்படையில என்ன பண்ணாங்கன்னா, பகலெல்லாம் அவங்க மக்கள் உதவி செஞ்சாங்க, இரவெல்லாம் அல்லாஹ்வை வணங்குனாங்க. அந்த அடிப்படையில நம்ம தொழுதா மட்டும் பத்தாது, நோன்பு வச்சா மட்டும் பத்தாது, நம்ம அல்லாஹ்வை வணங்குறதோடு 2 கண்ணாக பார்க்கணும். ஒரு கண்ணு அல்லாஹ்வை வணங்குறது அப்படின்னா, 2வது கண்ணாக மக்கள் உதவி செய்யணும். அந்த அடிப்படையில் நம்ம செய்யற காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியான வாழ்க்கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஆலிம்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய முடிவையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்குவார் என்ற சுப செய்தியை சொல்லுகின்றேன். அதே மாதிரி நம்ம சாதிக் ஹாஜியார் பத்தி ஒன்று சொல்லணும். எவ்வளவு பெரிய பொருளாதார அடிப்படையில் எவ்வளவு உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க எல்லாம் நல்லா செஞ்சுறாங்க. இது தனி மனித புகழ்ச்சி அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ். கொஞ்சம் அதிகமா நான் எடுத்துக்க, கொஞ்சம் எது நினைச்சுக்காதீங்க. இது முக்கியமா சொல்லிட்டு ஆகணும். அவங்க பேரு சாதிக், தனி மனித இதெல்லாம் பொதுவாக ஆர்வத்துக்காகவே நான் சொல்றேன். அவர் பேர் சாதிக். பெருமானாருக்கு என்ன பேரு? அல் அமீன் அஸ் சாதிக். அந்த சாதிக்கு தான் இவங்க அந்த பேரை வச்சிருக்கேன்னா அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்துல அவங்க எவ்வளவு பெரிய உண்மையாளராக இருக்கிறாங்க நல்ல செயல்களுக்கு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது அடுத்த மட்டும் சொல்ல நேரம் ஆயிடுச்சு. 21ஆம் ஜுஸ்வினுடைய கடைசியில அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, சிலர்கள் இருக்கிறார்கள் உண்மையாக இருப்பார்கள், அவர்கள் தங்களுடைய நல்ல எண்ணத்தை அவர்கள் அந்த லட்சியத்தை அடைவார்கள். சிலர்கள் லட்சியத்தை எதிர்பார்த்து அடைவதற்காக முயற்சி செய்வார்கள். அந்த அடிப்படையில் ஹாஜியார் அவர்கள் முன்னோடியா இருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்துக்கு சேவை குழு தலைவராக இருப்பது அவருடைய கண்ணியத்திற்கு, அவருடைய சேவைகளுக்கு பொருத்தமான ஒரு பொறுப்பை நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்து அதுக்கு இடையில ஒன்று சொல்லிக்கிற சையத் இப்ராஹிம் பாய் அவங்க மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர்களும் அவங்களோடு சேர்ந்து இருப்பவர்களும் 1300 பள்ளிவாசல் சேவை குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த சேவை குழுவின் மூலமாக மக்களுக்கு, சமுதாயத்துக்கு, மஹல்லாவுக்கு, ஏன் மஹல்லா முஸ்லிம்கள் தாண்டி மாற்று மதத்தினருக்கும் செய்யக்கூடிய சேவைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களும் இவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் உயர்ந்த சுவர்க்க
சொல்லிக் கொள்கிறேன், துவாவாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி ஜுபைர் ஹாஜியார் சொல்ல வேண்டியது எல்லா மக்களுக்கும் சேவைக்குழு அப்படின்னாலும் ஜுபைர் ஹாஜியார், அதே மாதிரி ஷுவைப் ஹாஜியார், அதே மாதிரி ஆஷிக் அலி, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த களப்பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப சாதிக் ஹாஜியார் விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காகவே அல்லாஹ் படைச்சானோ அதை சரியான முறையில நிறைவேற்ற எல்லாம் செயல்பட்டு இருக்கிறோம். நம்ம நசீர் டாக்டர் எல்லாமே செயல்பட்டு இருக்கிறாங்க. அதில் முன்னோடியா சாதிக் ஹாஜியார் இருக்கிறார். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு வேலை எனக்கு வேணும், எனக்கல்ல அல்லாஹ் சமுதாயத்துக்கு வேணும் அப்படின்னா ஐசி வைக்கிறேன். நான் சாதிக் ஹாஜியார் ஐசி வைக்கிறேன், அவர் செய்வார் இன்ஷா அல்லாஹ். இப்போ சாதிக் ஹாஜியார் அன்னைக்கு ஒன்று சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உலமாக்களை கண்ணியப்படுத்திட்டு எந்த அளவுக்கு சேவை குழு மூலம் அவங்க பிரியமா இருக்கான்னு பார்த்து மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அவங்க நல்ல பெரிய ஒரு லெவலில் இருக்கிறாங்க, பெரிய நல்ல வசதியானவங்க. உலமாக்களை கண்ணியப்படுத்தினாரு. 100-150 உலமாக்கள் மோதினார்கள். ஒரு சிறப்பான பள்ளிப்படியில் இருக்கிறாங்க. துவா கேட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்கள் கடைசி சொன்னாங்க, கண்ணியப்படுத்தி விட்டு சொன்னாங்க, சாதாரண மனுஷன் என்ன செய்வான், இப்போ நான் ஒருத்தர் உதவி செய்யறாங்க, என்னுடைய உடம்பு நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள், இப்படித்தான் நம்ம கேட்போம். ஆனால் அன்னைக்கு அவர் உலமாக்களுக்கு இடையில கொஞ்ச நேரம் பேசிட்டு என்ன சொன்னாரு தெரியுங்களா, என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும், கம்பெனி நல்லா இருக்கணும், கடை நல்லா இருக்கணும், என் குடும்பம், அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்காக வேண்டியே அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்களோ அதன் வழியாக அதை பின்பற்றி நம்மளுடைய சாதிக் ஹாஜியார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி உலமாக்களே உங்களிடத்திலே ஆறுதலெல்லாம் போடல, உத்தரவு போடல, கண்ணியமா சொன்னாங்க, நீங்களும் இந்த சேவை குழுவில் இணைந்து இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நினைச்சு பார்க்கிறோம், அவர் நினைச்சிருந்தா தனக்காக வேண்டி கேட்டுக்கலாம். ஹதீஸ்ல வருது, யார் ஒருத்தருக்காக வேண்டி துவா செய்யறாங்களோ, மறைமுகமாக துவா செய்யறாங்க, நல்லா இருக்கணும், நல்லா வசதியா இருக்கணும், அவங்களுடைய கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு துவா செஞ்சா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறானாமா. யா அல்லாஹ், இந்த மனிதர் யாருக்காக வேண்டி என்ன நலனுக்காக வேண்டி துவா செய்தாரோ அந்த நலனை பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்ததை போன்று இவருக்கும் கொடு என்று துவா செய்தார். அப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிருக்கிறார். இப்போ சாதிக் ஹாஜியார் எல்லாத்துலையும் என்ன சொன்னாங்கன்னா, ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அந்த சேவை குழுவில் நீங்களும் இணைந்திருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர் ஆட்டோமேட்டிக்கா துவா வந்துருச்சு. அவங்க என்னென்ன வசதியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, என்னென்ன கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று அந்த சேவை குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கின்றதோ அது சாதிக் ஹாஜியாருக்கு துவா இல்லாமையே எடுத்துக்கிட்டார். இப்ப இவர் ஐஸ் வச்சாச்சு, இவர்களுடைய துவா செஞ்சுட்டார். இப்ப நான் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன், சாதிக் ஹாஜியார் நினைச்சா செய்யலாம். இப்ப டாக்டர் சாப் கூட சொன்னாரு, இளைஞர்கள் எப்படி இருந்தாலும் அவங்க எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கிற, என்ன பண்ணி முடியல அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரே வழி நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும் சாதிக் ஹாஜியார் இன்ஷா அல்லாஹ். குழந்தையிலிருந்து எல்கேஜியிலிருந்து. இன்னொன்று சொல்லிக்கிறேன், முஸ்லீம் கல்லூரி, முஸ்லீம், ஏன்னா நம்ம அல்லமீன் ஆசாத் இஸ்லாம் பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஃபீஸ் கட்டுறாங்கன்னு உன்ட்ட சொல்லி தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பள்ளி தானே, நம்ம அல்லமீன் தானே, நம்ம ஹாஜியா தானே போய் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுக்காம, ரொம்ப முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்ணால பார்த்துக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சலுகை வழங்கலாம். சலுகை வழங்கினோம்னா கெட்டு போயிடும், இருந்தாலும் முடியாதுக்கு உதவி செய்யலாம். அதே நேரத்தில் கண்டிஷனோடு, நல்ல கராரோடு ஃபீஸுகளை கட்டணம் வாங்கி இஸ்லாமிய அடிப்படையிலே அவர்களை நாம் வழி நடத்தாவிட்டால் இதல்ல, இதைவிட இன்னும் மோசமாக நம்மளுடைய இளைய தலைமுறை மாறிவிடும் என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவித்து, ஹாஜியார் அவர்கள் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் ஒரு காலேஜ் ஆரம்பித்தார்களே, ஆனால் அவர்களோடு நீங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியோடு உலக கல்வியை கொடுத்தால்தான் இன்றைய இளைய தலைமுறையை நாம் மீட்ட முடியும், ஈமானிலே உறுதியாக இருக்க வைக்க முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த பஷாரத்துடைய நிகழ்ச்சியிலே யார் யாரெல்லாம் இந்த சேவை குழுவிலே இணைந்து செயல்படுகின்றார்களோ, யார் யாரெல்லாம் இந்த சேவை குழுக்காக வேண்டி கிட்டுகளுக்காக உதவி செய்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் களப்படியிலே இறங்கி உதவி செய்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எல்லாவித நலவுகளையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. அதே போன்று இந்த உலமாக்களை கண்ணியப்படுத்திய நிகழ்ச்சியை யார் ஆரம்பித்து வைத்தார்கள் அவர்களுக்கும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும், நம்மளுடைய சாதிக் ஹாஜியார், சையத் இப்ராஹிம் ஹாஜியார், நசீர் டாக்டர் ஷுவைப் ஹாஜியார், ஆஷிக் அலி, இன்னும் யார் யாரெல்லாம் இதில் இணைந்திருக்கின்றார்களோ, வயசு முகமது அலி ஹாஜியார், ஷரீப் ஹாஜியார், இன்னும் குறிப்பாக
இந்த நிர்வாகத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லாவித நலங்களையும் வளங்களையும் கொடுத்து உயர்ந்த சுகமத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று நான் சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.